அன்பான ஜோதிடர்களே, பொதுவா ராசி நட்சத்திரங்களை சொல்லி சொல்லி பார்த்தேன். இப்ப கிரக அமைப்புகள் கிரக பார்வைகள் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, உதாரணமா ஒரு நண்பருடைய ஜாதகத்த பல ஆண்டுகளா ஆராய்ச்சி பண்ணி அத அன்னைக்கு போட்டிருக்கேன். அது இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்காரு. இதுல என்ன பார்த்தீங்கன்னா, ஜாதகம் விருச்சிக லக்னம், தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரம் தனுசு ராசி பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல சுக்கிர திசை, இப்ப நடக்கக்கூடிய திசைக்கு வருவோம். குருமகா திசை நடக்குது. இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே என்ன சொன்னாங்க, லக்னாதிபதி 8ல கெட்டு போயிருக்குன்னு சொன்னாங்க. இது லக்னாதிபதி ஏன் கெட்டு போயிருக்குன்னு சொன்னாங்கன்னா, 8ஆம் இடத்துல 1 6 கூட 8ல இருந்தா யோகம்ங்கிறது என்னுடைய கருத்து. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, அவர் அங்க மிருகசீரிடம் பாதச்சாரத்தை வாங்கியிருக்கனால மிகப்பெரிய சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. வயசு காலங்கள் 50 வயசுக்கு மேலான்னு சொல்லியிருந்தேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அவர் நல்ல நிலையில இருக்காரு. மேலும் குருனுடைய பார்வைகள் பாருங்க. கரெக்டா உங்களுக்கு சூரியனை பாக்குறாரு, 7ஆம் பார்வையா, 5ஆம் பார்வையா சனியை பாக்குறாரு, இந்த லக்னத்தையும் பாக்குறாரு. இது ஒரு மிக சிறந்த ஜாதகம். வாழ்க்கையில் சாதனை பண்ணக்கூடிய ஜாதகங்களில் ஒன்று. அரசியலா, ஆன்மீகமா, எந்த துறை எடுத்தாலும் 2 5 கூட ஆட்சி பெற்று வக்கரம் பெற்றிருக்கிறார். வெற்றி நிச்சயம். இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கு. நாளும் நல்ல நடக்கும். நல்ல கருத்தை கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம்.